வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா 10 வார்டன் vs 10 ஐரன் கோலம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வார்டன்லாம் வந்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come on, fight. Fight. Fight guys, fight. ஒரு ஐரன் கோலம் போயிட்டாரு. வார்டன் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. இந்த 2 ஐரன் கோலம் லெஃப்ட். வார்டன் ஒரே ஒருத்தன் கூட காலியான மாதிரி தெரில. வார்டன்ஸ் இஸ் கோனா வின். எஸ், ஜெயிச்சுட்டானுங்க. 3 4 5 6 7 8 9 10க்கு 10 பேர் சர்வைவ்டு. ஸோ இப்போ எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அடுத்த பேட்டில் ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் மெயின் கிராஃப்டில் மாற்றிக்கலாம். சண்டை வச்சு பார்க்க போகிறோம். பார்க்கலாம் எத்தனை ஐரன் கோலம் தான் தேவைன்னு. நீங்கள் எப்படி வெளியே போனீங்க? ஐரன் கோலம் வச்சு செய்யுங்கடா. பாருங்க மக்களே, நான் இந்த வாட்டி வார்டன் எல்லாரையும் போட்டு தள்ளாம விட மாட்டேன். 10 வார்டன் ஐரன் கோலம் வச்சே போட்டு தள்ளிடுவேன். ப்ளீஸ் ஒரே ஒரு வார்டனாவது முடிச்சு விடுங்கடா. ஐரன் கோலம் இத்தனை பேர் கத்தமாக வரானுங்களே, ஒரே ஒரு வார்டனையாவது முடிச்சிடணும் வேறு தெரியாது. வாங்க பார்க்கலாம் எத்தனை ஐரன் கோலம் இவங்களாம் முடிகிறானுங்கன்னு. அடுத்த கோலம் இறக்கி விட்றேன். போய் அடி, போய் முடிச்சுடு. எத்தனை அடி அடிக்கணா? 4 அடியிலே முடிச்சிடுறான் இவன். அடிக்கலாம் அவ்வளோ ஹெல்த் போகிறதே இல்லை. அடுத்தது 100 ஜாம்பிஸ் vs 10 ஐரன் கோலம்ஸ். பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் இல்லை நெக்ஸ்ட்டு ஜெயிச்சிருச்சுன்னா 100v1 ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரே ஒரு வார்டனையாவது முடிச்சு விடுங்கடா. ஒரு வார்டன் நடக்காது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வார்டன் முடிஞ்சு. ஐரன் தான் வந்துட்டே இருப்பானுங்க, கவலைப்படாது. 4 வார்டன் தான் இருக்கானுங்க மீதி. இத்தனை பேருக்கு ஒரே ஒரு வார்டன் போதும் மக்களே. 10 ஐரன் கோலம் vs 1 வார்டன் நான் இப்போ அடுத்து ட்ரை பண்ண போகிறேன். என்னடா அந்த 2 பேர் அடிக்க இத்தனை பேர் இதுக்கு மேலே ஸ்பான் பண்ணுன்னா பாருங்க. வார்டன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்க வேண்டியதில்லை மக்களே. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த வார்டனோட கதை. பார்க்கலாம். 7-8v1 சரி 5v1 முடிஞ்சு. எத்தனை நேரம் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ தான் வார்டன் எத்தனை பேரை போட்டு தள்ளினதுங்க தெரியும். பார்க்கலாம். நீ எதர் ஐரன் நிறையா எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்குது. எத்தனை பேருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதுக்கு ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களோட டாஸ்க் நான் இப்போ எத்தனை பேரை ஸ்பான் பண்ணேங்கிறது சொல்லுங்கள். யாருக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணிடலாம். உங்களோட கமெண்ட்டை நான் இப்போ பின் பண்ணி விட்டுறேன். என்ன சொல்கிறீங்க? பண்ணி விட்ருங்க. ஓகே, எத்தனை ஐரன் கிடச்சிருக்கு? நம்ம ஐரன் வாங்கினா கம்மியாக தான் இருக்கும். எத்தனை? ஐ நீட் டு செக் மை இன்வென்ட்ரிடா. 1 2 3 4 5 ஸ்டாக்கு. நிறைய பேர் சித்திருக்கீங்க போலையே. சரி இப்போ எல்லாரும் கத்தவங்க பார்க்கலாம். மக்களே, ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அதாவது ஜாம்பிஸ்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நான் ஒரு ரூஃப் கட்டிகிட்ருக்கேன். ப்ரோ அதுக்கும் ஒரு நியாயம் வேணாமான்னு கேட்டால் மெயின் கிராஃப்டில் அதுக்கு நியாயம். இப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும். நான் அடித்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக இது பண்ணணும்.
மக்களே, என்னோட மூளைக்கு வர வர ஒரு அளவே இல்லாமல் போகுது. இதை நைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன, நான் நைட் விஷன் எடுத்துக்கிறேன் /எஃபெக்ட். இப்போ ஆல் பிளேஸும் கொடுத்தா எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும், அதாவது எல்லா பிளேஸுக்குமே. நைட் விஷன் இன்ஃபினைட், நைட் விஷன் இன்ஃபினைட் அவ்வளோதான். இப்போ இதை நைட் பண்ணிடலாம். டைம் மிட் நைட், இல்லை நைட்டே பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் கூடிய சீக்கிரம் விடியாமல் இருக்கும். நைட். ஓகே, இப்போ 100 ஜாம்பியை ஸ்பானிங் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 9 10 40. இதுதான் மகளே 10வது ஐரன் கோலம். ஸோ நம்ம இப்போ இந்த அரேனாவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இதை ஃபில் பண்ணி விட்டுடலாம் மக்களே. ஒரு 2-3 பிளாக் வச்சுட்டேன் இந்த சைடு யாராலுமே எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ஓப்பன் அரேனா இஸ் ஓப்பன்பா. பார்க்கலாம் மேட்ச் என்ன நடக்குதுன்ட்டு. ஜாம்பிஸாக செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஐரன் கோலம் மேலே வெளியே போயிட்டான். அதனால ஒரு புது ஐரன் கோலம் க்ளோசிங் இன். புது ஐரன் கோலம் ஒரே ஒருத்தன் கூட அடிக்க விட மாட்டேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. 100 ஜாம்பிஸ் வர்சஸ் 10 ஐரன் கோலம். ஜாம்பிஸ் பறந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஐரன் கோலமும் தோக்குற மாதிரி தான் தெரியுது. என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். என்ன ஆகுது? போட்டு தள்ளுங்கடா. ஐயோ, ஜாம்பிஸ் மக்களை ஜெயிக்குது. இப்போ பாருங்க, ஜாம்பிஸ் ஓரமாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஐரன் கோலம். டேய் பாருங்க, ஓரமாச்சு முச்சிட்டு இருக்கானுங்க. அங்கே பாருங்க, இது ஒரே ஒரு கோலம் தான். அட்ரா கோலம், ஒரே ஒருத்தன் கூட. ஆல் அவுட். டிங் ஜாம்பிஸ் வின் தி மேட்ச். இன்னும் ஜாம்பிஸோட பாப்புலேஷன் பயங்கரமாக குறைஞ்சி போச்சு. இப்போ 50 வர்சஸ் 15 ஐரன் கோலம் /kill @E அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதே கமெண்டை நீங்கள் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஃபுல் என்டிட்டிஸாக இருக்கும், அதனால /kill @E. இப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே காண போயிடும். பார்த்தீங்கன்னா மக்களே, ரொம்ப இருக்கா. இது பிஸ்டனோட தான் கண்ட்ராப்ஷனாக தான் பண்ண பார்த்தேன், ஆனால் ஒர்க் ஆகல. இப்போ அடுத்து கேட்ஸ் க்ளோஸ்ட். எஸ்கேப் ஆக வழி இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 50 ஜாம்பிஸ். அதுக்கு ஒரு சிம்பிள் கண்ட்ராப்ஷன் தான் இனிமேல் செட் பண்ண போகிறேன். டிஸ்பென்சர் சொல்லித்தரேன். ரெட்ஸ்டோன் கிளாக் வேணும். அதுக்காக 2 அப்சர்வர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்சர்வர் நான் உன்னை பார்த்துட்டே நான் விளாண்டுட்டு இருப்பானுங்க. அவங்ககிட்ட இருந்து நான் கரண்ட்டு உறிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு ட்ரைடு கில்ப் பிளாக் தான் நம்மக்கிட்ட இருக்கு, அதையே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு டிஸ்பென்சரு. இனிமேல் நம்மளோட பரேனாலாம் இப்படி தான் நடக்க போகுது. இப்படிக்கா ஒரு அப்சர்வர், இப்படிக்கா இல்லை, இப்படிக்கா ஒரு அப்சர்வர், இது ஒர்க் ஆகிட்டே இருக்குமா. தடுக்கிறதுக்காக நான் இப்போ பண்ண போகிறது தான் பிஸ்டன் கண்ட்ராப்ஷன்.
இந்த பக்கம் ஒரு பிஸ்டன் வச்சுட்டு இப்போ இதை எடுத்துட்டா அவ்வளோதான். இதுதான் ஓகே. அதே மாதிரி காப்பி பண்ணிடுறேன். மக்களே, கண்ட்ராக்ஷனில் ஒரு சின்ன மாற்றம். ஃபால் டேமேஜ் வாங்குவாங்களே, ஸோ வை இப்போ அவங்க தண்ணியில் வந்து லேண்ட் ஆகிட்டு டைரெக்டாக அங்கே தான் போயே ஆக வேண்டும். ஸோ டைரெக்டாக அவங்க கீழே அரேனால தான் குதிக்கணும், அரேன் குதிக்க முடியாது. இப்போ இந்த சைட் கண்ட்ராக்ஷன் இன்செக்ட் பண்ண வேண்டிய நேரம். இங்கே ஒரு டிஸ்பென்சர் அதே மாதிரிலேயே அப்புறம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், கண்டுக்கவே கூடாது. அப்சர்வர்னால இதுக்கு தான் இப்போ எடுத்துலாம் உள்ளே வைக்க வேணும். அப்சர்வர் வாட்டர் பக்கெட் யூஸ் ஆகும், ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு யூஸ் ஆகாது. ஓகே, அப்சர்வர் எடுத்தாச்சு. ஸோ அவனை பார்த்துட்டேன்னு விளையாடுறதுக்காக இப்படிக்கா ஒரு அப்சர்வர், இப்படிக்கா ஒரு அப்சர்வர் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எவ்வளோ பெரிய கண்ட்ராப்ஷனு, விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்கன்ற. சரி விடு. ஓகே, சேம். இங்கே ஒரு வாட்டர் கெல்ப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஒரு சைடு. ஃபஸ்ட்டு டைமே மாற்றிக்கொள்ளும். டைம் செட் நைட். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது என்னவென்றால் 50 ஜாம்பிஸ் வேண்டும். ஸோ அவை 50 என்ற அளவை செட் பண்ணி கொள்ளவும். கரெக்டாக 50 ஜாம்பிஸ் வந்துடும். நோ டேமேஜ் ஆர் நத்திங், நோ மோர் ஆர் நோ லெஸ். 10 ஐரன் கோலம். கோலம். டேய், ஜாம்பிஸ்லாம் போயிட்டானுங்க. நீங்கள் என்னடா டேய் போங்கடா. ஐயோ, பெரிய அளவில் ஜாம்பிஸ் ஃப்ளோயிங் இன். டேய் நிறுத்துங்கடா. டேய் நிறுத்துங்கடா. தப்புச்சோம். இப்போ மறுபடியும் அதே குவான்டிட்டியை வைப்போம். ஜாம்பிக்கும் கோலமுக்கும். ஜாம்பி வா. இந்த வாட்டி நோ. ஓகே, இந்த வாட்டி வந்ததும் அப்படிக்கா தான் போயே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. கோலம்ஸ் அந்த பக்கமே தான் ஸ்பான் ஆகணும். ஸ்பான் ஆக வேறு இடமும் இருக்கக்கூடாது. மேலே கூட ஸ்பான் ஆகிடக்கூடாது. இப்போ ஸ்பான் ஆனால் இப்படி தான் ஸ்பான் ஆவானுங்க. இங்கே ஒரு 10 கோலம் வச்சிடலாம். பாருங்க மக்களே, நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படின்ட்டு. என்னடா பண்ணுறீங்க பைத்தியங்களா? கேரு உழுவுங்கடா. கீழே உள்ளே போ. நான் கூட 1-2 கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். டிஸ்பென்சர் சிஸ்டர்லாம் பண்ணுமா? இந்த பக்கம் ஒரு 50 ஜாம்பி இந்த சைடு இருக்கு. நம்ம இன்னொரு 5 ஐரன் கோலம் அங்கே எக்ஸ்ட்ரா. இருப்பா இன்னும் ஒரு 5 கோலம் தரேன். 15 சொன்னல. போ. பண்டலாக போயிட்டானுங்க. தி பேட்டில் ஸ்டார்ட்ஸ் நவ். டே போவாங்கடா, போய் அடிச்சு போகலங்கடா. ஐ சப்போர்ட் கோலம்ஸ். அவ்வளோதான். ஐ சப்போர்ட் கோலம்ஸ். முடிச்சு கட்டிட்டானுங்க. அவ்வளோதான், ஒரே செகண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சு.
அழுது. ஏய் பலே அழுகடா நீங்கள் போனா. இன்னொரு 10 ஜாம்பி பண்ணி பார்ப்போம். 10 ஜாம்பி 14 ஜாம்பி பண்ணி பார்ப்போம். போ. அடுத்த வீடியோவில் நம்ம